ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மழை வரப்போகுது. உங்கள் ஊர்லேயும் மழை வந்தால் சொல்லுங்கள், சரிங்களா? இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அட்மிஷன் போட போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் பக்கத்து தச்சம்பட்டு, வேறு டிஸ்ட்ரிக் அது. ஸோ அட்மிஷன் போடலான்னு போயிருந்தேன் 6th பாப்பா கூப்பிட்டுட்டு. ஆனால் அங்கே போன உடனே அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நாங்கள் போட முடியும், அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி? இது அவங்கவுங்க விருப்பம் தானே, எங்கே வேணாலும் சேர்க்கலாம்ல பசங்களை. அவங்க எப்படி எங்கள் ஊர் மட்டும் போட முடியாதுன்னு சொல்லலாம்? நிறைய பேர் காலையில் ஒரு 10 பசங்களாட்ட அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நான் போனேன். அது எப்படி போடக்கூடாதுன்னு சொல்லலான்ட்டு நானும் போயிட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க உங்கள் ஊருக்கு பஸ் வசதி கம்மியாக இருக்குது, நாங்களும் நிறைய டைம் சொல்லிட்டோம் பஸ் இல்லை, அதனால் நாங்கள் அட்மிஷன் போட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பா மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் எங்கள் ஊர் மட்டும் போட வேணான்னு சொல்கிறாங்க? எங்கள் ஊர்லேயும் பசங்க நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையே அவங்க போடல. அவங்க வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதுக்காக போடக்கூடாதுங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ரூல்ஸ் எங்கேயுமே கிடையாது. இவங்க என்ன புது புது ரூல்ஸ் கொண்டு வராங்க, அது ஏன்னு தெரியல. அவங்க கேட்டதுக்கு உங்கள் ஊர்லேயே ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேயே போட வேண்டியது தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு பிடிக்குதோ அங்கே வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். அதையும் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே வேணாலும் படிக்கலாம்ல? உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.